Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போறது சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ. மீஷோல இருந்து சூப்பர் அஃபோர்டபிளா இருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதுல வந்து கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி ஃபவுண்டேஷன், கிளிட்டர், பிரைமர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். So let's get started. ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து ஆயுகாவோட 5% சந்தனம் லைட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு நான் வந்து ஆயுகாவோட 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் SPF 50 இருக்குது, PA+++ இருக்குது. இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரி இருக்க சன்ஸ்க்ரீன் தான் இது. இதில் இருக்க கீ இன்க்ரீடியன்ஸே சந்தனமும் மஞ்சளும் தான். சந்தனம் மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பிரைட்டனிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீடானும் பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சன்ஸ்க்ரீனில் SPF 50 இருக்குது, PA+++ இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை ஹார்ம்ஃபுல் UV ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சன்ஸ்க்ரீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒயிட் காஸ்ட் இருக்காது. ஸோ இதோட டெக்ஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ஸ்கின்னில் வந்து பிளெண்ட் ஆகிடும். யூஸ்வலாக சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது ஸ்கின்னில். சன்ஸ்க்ரீன் எப்போவுமே ஃபேஸை வாஷ் பண்ணி க்ளீனான ஃபேஸில் தான் அப்ளை பண்ணணும். இது நீங்கள் வந்து ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ். ஸோ ஈஸியாக அப்சர்வ் ஆகுறதுனால எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணிக்கலாம். எப்போவுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் மேக்கப் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து இது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேக்கப்லேருந்து. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறதா இருந்தால் RAW20 கோட் போட்டுக்கோங்க. இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு 20% வந்து ஆஃப் கிடைக்கும் ஆயுகா சைட்லேருந்து. இதே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்காலையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீஷோவில் வாங்கின புது மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ரஷ்மிகாவோட இந்த லுக் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா மார்ஸோட இந்த காட்ஸ் க்ளோ ப்ரைமர். ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங்கே சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வருது ட்ராப்பரோட. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டும் இருக்கும், லைட்டாக வந்து சில்வரும் இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த கலர் என்னென்ன கெஸ் பண்ண முடியாது, ஒரு பேர்ல் ஷேட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கையில் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு. இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீரம் இருக்கும்ல அதே மாதிரி கன்சிஸ்டன்சி தான். இதில் இருக்க ரிஃப்ளெக்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காக சின்ன சின்ன கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இது இப்போ ஃபேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப ஸ்கின்னில் ஆயிலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி கிடையாது, ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஆயிலினஸ்லாம் ஃபீல் ஆகலை ஃபேஸில். அண்ட் ஃபேஸில் அந்த ஷைன் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷைன் மாதிரி தான் இருந்துச்சு, டிஸ்கோ பால் மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறது இந்த மாஸோட கலர் சேஞ்சிங் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் செம்ம வைரலாக இருந்துச்சு. இது எப்படின்னா நம்ம வந்து அந்த க்ரீம் ஒயிட் கலரில் தானே இருக்குது, ஆனால் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் கலரில் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் முதல்ல கையில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து கையில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து இது கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. இது வந்து ரியல் டைம், நான் வந்து எதுவும் ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ரொம்ப ஒயிட்டாக இருந்ததில் இப்போ ஸ்லோவாக வந்து ஸ்கின் கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸோட ஃப்ரேக்ரன்ஸ் வருது. இது ஃபேஸில் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோட கலருக்கு வந்து நல்லா மேட்ச் ஆகிடுது. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும். இப்போ நான் வந்து க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் ரொம்ப நேரம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. இந்த ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகிடுது நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு ஒயிட் காஸ்ட் வந்து இருக்குது, லைட்டாக அந்த ஒயிட் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து டஸ்கி ஸ்கின் டோன் இல்லைனா வந்து டீப்போ ஸ்கின் டோனுக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகாது. ஆனால் இதோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்கின்னில் அப்படியே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாக க்ளைட் ஆகுது, நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நான் வந்து பனானா பவுடர் வந்து எடுக்க போகிறேன் மாஸ்லேருந்து. இப்போ என்னோடய ஃபேஸில் லைட்டாக அந்த ஒயிட் காஸ்ட் இருக்கிறனால நான் அந்த பனானா பவுடர் யூஸ் பண்ணி அதை வச்சு செட் பண்ண போகிறேன். லைட்டாக தான் ஃபுல் ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து ஃபுல் ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரஷ்மிகாவோட ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக டார்க்காக இருந்தது. ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோஜல் வச்சு அதை செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு மீஷோ ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு மெட்டாலிக் ஐலைனர். ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு. நான் வந்து 2 ஷேட் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சில்வர் ஷேடை என்ன பண்ணுறேன்னா என் ஃபுல் ஐலிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு கையாலேயே நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன்.
அந்த லுக்கில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு சில்வர் ஐ லுக் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பேஸாக ஐலைனர் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் வந்து மீஷோலேருந்து இந்த கிட் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நான் வேறு கிட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஹைலைட்டர் கிட். ஆனால் அவங்க இதுதான் வந்து கொடுத்தாங்க, க்ளோ அண்ட் க்ளோ ஹைலைட்டர் கிட். இதுலேயே வந்து நிறையா ஷேட்ஸ் இருக்குது. நான் வந்து இந்த சில்வர் ஷேட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஐலைனர் அப்ளை பண்ணியிருந்தால, ஸோ அது மேலே இந்த ஷேட் அப்ளை பண்ணோன்னா நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்க்கும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த கலர் நல்லா எடுத்து காட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் நார்மல் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக எண்டில் மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நானும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லோவர் லேஷ் லைனில் ஒரு ப்ரௌன் ஷேட் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஐ லுக் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் லாஸ்ட்டாக மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மஸ்காரா வச்சு என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸை நல்லா வந்து கோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய ப்ளஷ்க்கு நான் வந்து இந்த ரோஸ் ஷேடு இருக்குல்ல, அதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ப்ளஷ் அப்ளை பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால் இந்த ஷேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னோடய ஹைலைட்டருக்கு நான் வந்து இந்த ஒயிட் ப்ளஸ் சில்வர் ஷேட் நம்ம ஐலிட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதே ஷேட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் தான் அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணேன், வேறு ஏதோ ரிசீவ் ஆச்சு. ஆனால் வந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு. இதோட பிக்மெண்டேஷன், அதோட ஃபினிஷ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹைலைட்டர் ஷேட். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு பிங்க் ஷேடை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து கலர் பாரோட லிப் க்ரையான். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து நிக்ஸோட லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணுறேன். ஷேட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். லிப்ஸ்டிக்ஸ் என்கிட்ட இருக்கிறதே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மீஷோலேருந்து வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர், இந்த லுக்குக்கு செட் ஆகாது. லாஸ்ட்டாக வெட் அண்ட் வைல்டோட க்ளாஸ் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ளாஸ் தான் வந்து வேர் பண்ணியிருப்பாங்க. க்ளாஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் அவுட்ஃபிட்லாம் மீஷோ தான், நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய வீடியோவில். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். யூஸ்வலாக மீஷோ மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது நார்மலாக தான் நான் வந்து பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம இன்ஸ்பயர்ட் லுக்கோட கிளப் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இந்த சேனலில் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் ஆல் இல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.